அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாடினார் மகாகவி பாரதியார். அவர் வாக்கின்படி ஏழை மாணவர்களுக்கு செல்வந்தர்கள் பலர் கல்வி உதவி செய்வதை பார்த்திருப்போம். ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் தனக்கு கிடைக்கும் பணம் முழுவதையும் கல்வி உதவிகள் செய்யவே செலவிடுகிறார் பிச்சைக்காரர் ஒருவர். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது முதுமொழி. பிச்சை எடுத்தாவது கல்வி அறிவை பெற்றுவிடுங்கள் என்பது அதன் அர்த்தம். ஆனால் தஞ்சை மாவட்டம் திருவையாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கும் பள்ளிகளுக்கு தான் பிச்சை எடுக்கும் பணத்தில் உதவிகளை செய்து வருகிறார் பிச்சைக்காரர் ஒருவர். பாண்டி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அவர், தூத்துக்குடியில் இருக்கும் சாத்தான்குளம் தன்னுடைய சொந்த ஊர் என்றும் தன் பிள்ளைகள் தன்னை கைவிட்டு விட்டதால் இந்த நிலை ஏற்பட்டதாகவும் கூறுகிறார். தமிழ்நாட்டில் உழைச்சிட்டு இருக்க என்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு எனக்கு சரியான ஆதரவு இல்லாதனால என்னை வெளியே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இனி சம்பாதிச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அது நிறைய பணம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதனால நிறைய பள்ளிக்கூடத்துக்கு கிட்டத்தட்ட 18 பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் நான் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுவரையில் 18 பள்ளிக்கூடங்களின் மாணவர்களுக்கு பேனா, பென்சில் போன்ற எழுது பொருட்களையும், தட்டுகள், பிஸ்கட் பாக்கெட்டுகள் போன்ற அத்தியாவசிய தேவை சார்ந்த உதவிகளையும் அவர் செய்து வருகிறார். சென்னை பெருவெள்ளத்தின் போது தன்னிடமிருந்த பணத்தை கொண்டு உதவ முயற்சி செய்ததாகவும், ஆனால் அதிகாரிகள் அதனை வாங்க மறுத்துவிட்டதாகவும் கூறுகிறார். சாகும் வரையில் தனக்கு கிடைக்கும் பணத்தை கொண்டு இது போன்ற உதவிகளை தொடர்ந்து செய்யப்போவதாக தெரிவிக்கிறார் பாண்டி. கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூடமும், வேதாயணியம் ஒரு பள்ளிக்கூடத்துலையும், அப்புறம் வடக்கு மாங்குடி செஞ்ச ஒரு பள்ளிக்கூடத்துக்கும், இந்த விளாங்குடி பள்ளிக்கூடத்துக்கும் உதவி பண்ணியிருக்கேன். அடுத்தால இன்னும் தர்மம் எடுத்து வேற பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சு நான் தொடர்ந்து வருஷம் பூரா தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பள்ளிக்கூடத்துக்கு பாண்டியின் இந்த கல்வி தொண்டு திருவையாறு பகுதி மக்களை நெகிழ வைத்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் வசதி படைத்த பலருக்கும் ஒரு பாடமாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருவையாறிலிருந்து ஜெயசீலன்.